வணக்கம். கற்றல் இனிது நிகழ்ச்சிக்கு உங்களை இனிதே வரவேற்பது நான் அபிநயா. இன்றைய கற்றல் இனிது நிகழ்ச்சியில் பொறியியல் படிப்புகள், அதே நேரத்தில் கலை அறிவியல் படிப்புகள், இந்த இரண்டு படிப்புகளுக்கும் எப்படி விண்ணப்பிக்கலாம் என்பது குறித்த ஆலோசனைகளைத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் வழங்க இருக்கிறோம். பொறியியல் சார்ந்த விண்ணப்பம், இந்த பொறியியல் விண்ணப்பத்திற்கு எந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்கிறதோ அவற்றுக்கெல்லாம் விளக்கங்களை அளிப்பதற்காக கல்வி ஆலோசகர் திரு அஸ்வின் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அதேபோல் கலை அறிவியல் படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் குறித்த சந்தேகங்களை விளக்குவதற்காக அரசு கல்லூரி ஆசிரியர் மன்றத்தின் தலைவர் திரு சிவராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இருவருக்கும் வணக்கம். முதல்ல அஸ்வின் சார், இப்போ பொறியியல் படிப்புகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த விண்ணப்பத்தை பதிவேற்றும் போது சில தவறுகள் எல்லா மாணவர்களுமே செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அது என்ன மாதிரியான தவறுகள்? மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் மெயினா பார்க்க வேண்டியது அவங்களுடைய போன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. இந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் அவங்க கரெக்டா பார்த்துக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் பாத்தீங்க அப்படின்னா மெயினா அவங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் இது ரெண்டு தான். இதுல மட்டும் மிஸ்டேக் இல்லாம பண்ணிட்டாங்கன்னா மற்றபடி எந்த மிஸ்டேக் இருந்தாலும் அதை டிஎஃப்சி சென்டர்ல போயிட்டு கட்டாயமா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நிறைய மாணவர்கள் சார் எங்கிட்ட சைன் இல்லாம நாங்க ஒரு டாக்குமெண்ட்டை உள்ள போட்டோம், அது இல்லாம ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் இப்பவே போடணுமா அல்லது 12th ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட்டை நாம் இப்பவே போடணுமா நிறைய சந்தேகங்கள் கேட்கறாங்க. எது இல்லை என்றாலும் சமாளித்துக் கொள்ளலாம். பட் இமெயில் ஐடியும் போன் நம்பரும் உள்ளுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்றப்ப கரெக்டா போடணும். அதே மாதிரி நிறைய மாணவர்கள் பாஸ்வேர்டை மறந்துடுறாங்க. அந்த பாஸ்வேர்டு ஒரு இடத்துல தெரியற மாதிரி அவர்கள் வீட்டுக்குள்ள எழுதி வச்சுக்கணும். எந்த காரணத்தை கொண்டு மூன்றாம் நபரிடம் இந்த பாஸ்வேர்டை ஷேர் பண்ணவே கூடாது. பிகாஸ் அவர்கள் என்ன வேண்டாலும் சாய்ஸ் ஃபில்லிங்ல கூட சில தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் மூன்றாவது நபர் உள்ளே வரும் பொழுது. அதனால இந்த விஷயத்தை மட்டும்தான் அவங்க பார்த்துக்கணும். மற்றபடி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நோ ப்ராப்ளம் அட்டால் டிஎஃப்சி சென்டர்ல போய் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். திரு சிவராமன் சார், இப்போ கலை அறிவியல் படிப்புகளை பொறுத்த வரைக்கும் இப்போ விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாணவர்கள் எந்தெந்த விவரங்கள், என்னென்ன ஆவணங்கள்லாம் தயாரா வச்சுக்கணும்? நீங்க கலை அறிவியல் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் மதிப்பெண் இப்ப அவங்களுக்கு போதிய அளவுக்கு அவங்க மதிப்பெண்ணுடைய போதும் அதை வைத்துக் கொண்டு அவர்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ல தெளிவாக 5 படிநிலைகள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த படிநிலைகளை ஒன்றன் பின் ஒன்றாக பூர்த்தி செய்வது அத்தோடு அவர்களுடைய சாதி சான்றிதழ், இவர ஸ்பெஷல் கேட்டகரி சொல்லக்கூடிய நம்ம ரிசர்வேஷன், ராணுவத்தினர், நம்ம விளையாட்டு சான்றிதழ்கள் இருந்தால் போதுமான. ஓகே, தொடர்ந்து அஸ்வின், இப்போ பொறியியல் படிப்புகளில் முக்கியமாக 10.5% ஒதுக்கீடு அப்படின்றது இந்த ஆண்டிலிருந்தே அமலாகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதில் சார்ந்த மாற்றங்களை மாணவர்கள் எப்படி செய்யணும்? ஆக்சுவலா இந்த 10.5 எம்பிசிக்கு ஆக்சுவலா நீங்க கேக்குறது எம்பிசி கரெக்ட் தானே? ஆமா ஆமா. சோ அந்த எம்பிசி பொறுத்த வரைக்கும் 20% இருந்ததை பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ 10.5 பொறுத்த வரைக்கும் 1 year அப்படி அவர்களுக்கு இடஒதுக்கீடு அலோகேட் பண்ணிருக்கிறாங்க. அதுல ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. அந்த கம்யூனிட்டி, அந்த கேஸ்ட் டீடைல்ஸ், அதாவது வகுப்பு அல்லது சாதி தகவல்கள் அப்படிங்கிற இருக்கிற இடத்துல எம்பிசியில 1 year அப்படிங்கிறவங்களுக்கு அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை அடிப்படையா வைத்து மாணவர்களுக்கு எம்பிசி அந்த 10.5% ரிசர்வேஷன் இந்த வருஷம் கொடுக்க போறாங்க. சோ அதனால இதுல மெயினா பார்க்க வேண்டியது கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல எம்பிசில 1 year அப்படின்னு இருக்கிற எம்பிசி சர்டிபிகேட் இருந்தால் போதுமானது. சோ தே கேன் டேக் திஸ் 10.5% ஆஃப் ரிசர்வேஷன் மேம். அப்போ ஏற்கனவே அவங்க விண்ணப்பிச்சிருந்தாங்கன்னா அது தேவையான மாற்றங்களை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இந்த மாற்றத்தை செய்யணுமா, வேற பிரிவுகளை சேர்ந்தவர்களும் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதா? ஆக்சுவலா இந்த மாற்றங்கள் பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தர் கம்யூனிட்டி சர்டிபிகேட்லயும் எந்த கம்யூனிட்டி அவங்க பிலாங்கிங் தான் எழுதி கொடுக்குறாங்க. இப்ப 1 year அப்படின்னா 1 year அப்படின்னு அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்லயே இருக்கும். வெறும் எம்பிசி அப்படின்னு அவங்க கொடுக்க போறது இல்ல. அதனால பெரிய மாற்றங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. சோ அதனால பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வைத்திருக்கக்கூடிய அந்த எம்பிசி சர்டிபிகேட்லயே அவர்களது சாதியும் தெளிவா மென்ஷன் ஆயிருக்கும். அதனால இது ஒரு பெரிய மாற்றங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சொல்லுங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க மேம். சான்றிதழ்களை பதிவேற்றணுமா இப்போவே?
அதாவது சான்றிதழ்களை பதிவேற்றுறதுக்குன்னு டைம் கொடுத்திருக்கிறாங்க. சான்றிதழ்களை பதிவேற்றுவதற்கு இப்பொழுது அவசரம் இல்லை. ஓகே, இப்போ ஒருவேளை சான்றிதழ்கள் இல்லை அப்படின்றதுனால அது சார்ந்த விவரங்களை வந்து உள்ளீடு செய்யறதுல சிலருக்கு தயக்கம் ஏற்படலாம். அந்த தயக்கம் தேவைதானா? தயக்கம் தேவையே இல்லை மேம். ஆக்சுவலா என்னென்ன சர்டிபிகேட் இப்பொழுது இருக்கிறதோ அதை வந்து அவங்க உள்ள போடலாம். சில பேர் வந்து என்ன சர்டிபிகேட் கேட்டிருக்கிறாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம வேற ஒரு சர்டிபிகேட் கூட போடும் மாணவர்களை நாம் கடந்த 2 வருடங்களாக பார்க்கிறோம். பட் என்ன ஒரு இஷ்யூஸ் இருந்தாலுமே அவங்க சர்டிபிகேட்டை அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க. டோட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் டைம்ல வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் இருந்ததுன்னா இம்மீடியட்டா அவங்க மெயில் ஐடிக்கு மெயில் வரும். இதுல வந்து ஒரு நான் கன்ஃபர்மிட்டி இருக்கு, நீங்க வந்து நேர்ல வந்து இந்த கன்ஃபர்மிட்டியை சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த கன்ஃபர்மிட்டிஸ் இருந்தாலும் அப்ளிகேஷன் அப்படிங்கறது டோட்டுக்கு நம்ம போட்டுட்டாவே அந்த இமெயில் ஐடி மொபைல் நம்பரை தவிர வேறு எந்த தவறுகள் இருந்தாலும் டிஎஃப்சி சென்ட்ரல் நாம் சரி செய்து கொள்ளலாம். ஸோ அதனால அதை பத்தி அவங்க கவலையும் பட வேண்டியதில்லை, பதட்டம் அடைய வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ இந்த இடத்துல நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இந்த மொபைல் எண்ணோ அல்லது அந்த பாஸ்வேர்டு வந்து 3வது நபருக்கு தெரியாமல் இருப்பது வந்து சரி அப்படின்னு. ஒரு சில மாணவர்கள் வந்து ப்ரௌசிங் சென்டர்ல போய் விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கடந்த ஆண்டுகளில் இதன் மூலமா நிறைய பிரச்சனைகள் வந்ததையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ இதை வந்து எப்படி தவிர்க்க முடியும்? அப்படி ஒருவேளை ப்ரௌசிங் சென்டர்ல தான் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இருக்கிற மாணவர்கள் வந்து என்ன செய்யணும்? என்ன விஷயங்களை வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் வச்சுக்கணும்? அதாவது ப்ரௌசிங் சென்டருக்கு போய் அப்ளை பண்ணக்கூடிய மாணவர்கள் முதலில் எப்படி அப்ளை பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை, பிகாஸ் அவர்கள் வந்து இப்ப 12ஆம் வகுப்பு படித்து முடித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த படிப்பறிவு என்பது கட்டாயமாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் 8th முடிச்சு 9th போன மாணவர்களை வந்து எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு போய் டீச்சரா அலோகேட் பண்ண காலங்கள் இருந்தது. அதனால 12th படித்து முடித்த மாணவர்களுக்கு கட்டாயம் அதை பற்றி ஐடியா இருக்கும். அப்ப அப்ளை பண்றப்போ அவர்களோடு உட்கார்ந்து எப்படி அப்ளை பண்றாங்கன்னு பார்த்துட்டு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்தா எப்படி சேஞ்ச் பண்றதுங்கிற விஷயங்களையும் பார்த்து விட்டு மொபைல் போன்ல வந்து எப்படி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துட்டு மொபைல் கட்டாயமாக இந்த மாதிரி வெளி இடங்களில் நாட் ஓன்லி ப்ரௌசிங் சென்டர் வெளி இடத்துல யாரோ ஒருத்தர் ஃபில் பண்ணி கொடுத்திருந்தாலும் வந்ததுக்கு அப்புறம் கட்டாயமாக பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி அந்த பாஸ்வேர்டை குறித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா பிகாஸ் இதுல வந்து பாஸ்வேர்ட் யுவர் மொபைல் நம்பர் ஓடிபி வில் பிளேஸ் எ வைட்டல் ரோல். சார் நாங்க மொபைல் வந்து எங்க கிட்ட இல்லாத மொபைல் நம்பரை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவை உள்ளுக்குள்ள போகும் பொழுதும் தே வில் சென்ட் த ஓடிபி, டோட் வில் சென்ட் த ஓடிபி. அதாவது டிஎன்ஏ அப்ளிகேஷனுக்குள்ள நீங்க ஏதாச்சும் பண்ணணும்னா ஓடிபி அவங்க கொடுப்பாங்க. ஓடிபி கொடுக்கறப்போ அந்த ஓடிபி என்டர் பண்ணுனா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ளே போகும். அப்ப அலைபேசி எண் கரெக்டா கொடுக்காம விட்டுட்டாலும் இந்த ப்ராப்ளம் வரும். அதே போல யூசர் ஐடி கொடுத்து பாஸ்வேர்டை தப்பா கொடுத்தாலும் அந்த உள்ளுக்குள்ள போய் எந்த ஒரு அப்டேட்டையும் பார்க்க முடியாது. மின்னஞ்சல் முகவரியும் சரி அந்த மொபைல் எண்ணும் சரி ரெண்டுமே மிக மிக அவசியமானது, பாதுகாப்பாக வச்சிருக்க வேண்டியது அவசியம். ஓடிபி வந்து கவனமா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து சென்னையில இருந்து விக்கி என்ற நேயர் இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். விக்கி சார், குட் மார்னிங் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் நான் இப்போ இது வந்து சொல்லுங்க. இன்ஜினியரிங் பர்சீவ் பண்ணலாம்னு இருக்கேன் சார். இப்போ அதில் இது வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது வந்து 12th மார்க் ஷீட் கேட்குது. என்கிட்ட இப்போ அது மார்க் ஷீட் கொடுக்கல இன்னும். இப்போ நான் என்ன சார் பண்றது அதுக்கு? அதாவது அந்த மார்க் ஷீட் வந்ததுக்கு அப்புறம் அப்ளை பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு இன்னுமே வந்து டைம் இருக்கு. இன்னொரு விஷயம் நான் மாணவர்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, அவசரப்பட்டு வேக வேகமாக அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த 12th மார்க் ஷீட் என்னைக்கு டேட் வரும் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதை வந்ததற்கு பிறகு நீங்க அப்ளை பண்ணலாம். ஒருவேளை 12th மார்க் வராதுக்கு முன்னாடியே நீங்க ஏதாச்சும் ஒரு ஸ்கேன்டு காப்பி வச்சு நீங்க உள்ள போட்டிருந்தீங்கனாலும் கவலை கிடையாது. டிஎஃப்சி சென்டருக்கு போறப்ப கட்டாயமாக அதற்கான விஷயங்களை அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நெவர் ஒரி அபவுட் இட். பட் இருந்தாலும் பொறுமையா அந்த 12th அந்த சர்டிபிகேட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உள்ளுக்குள்ள போடுறதுங்கிறது புத்திசாலித்தனமான முடிவு. இப்ப 22ஆம் தேதியிலிருந்தே இணையதளத்திலிருந்து அவங்க பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அந்த டவுன்லோடட் காப்பி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவே இப்ப ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிரந்தரமான மதிப்பெண் சான்றிதழ் வந்து கொஞ்சம் தாமதமா தான் கொடுப்பாங்க. அதனால அந்த டவுன்லோடட் காப்பியே போதுமானது அப்படின்னு நினைக்கிறேன், இல்லையா? கட்டாயமா டவுன்லோடட் காப்பியே போதுமானது, கட்டாயமா போதுமானது, அதே அவங்க பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக ஹைதராபாத்ல இருந்து ராஜு இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். ராஜு. ஹலோ ஹலோ சார். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம், நான் ஹைதராபாத்ல இருந்து ராஜு பேசுறேன் சார். ஓகே. ஹலோ
சார் கேக்குதா சார்? கேக்குது சார், நீங்க அஸ்வின் பேசுறது சாருக்கு கேக்குதா? உங்க கேள்வி சார் கேட்குது. சார் நான் பிறந்ததுலாம் வந்து தமிழ்நாடு தான் சார். ஆனா Okay. வேலை விஷயமா ஹைதராபாத்ல இருக்காங்க சார். இப்போ என் பொண்ணு வந்து இங்கதான் படிச்சது, அதாவது 1ல இருந்து +2 வரைக்கும். ஓகே. ஹலோ சார் கேக்குங்களா? நான் வந்து ப்ராப்பர் சென்னை சார். நான் ஹைதராபாத்ல வந்து பொண்ணு பிறந்தது இங்கதான், +2 இங்க முடிச்சிடுது. இப்போ நான் வந்து அப்ளை பண்ண முடியுமா சார்? சார், உங்களுடைய நேட்டிவ்ல உங்களுக்கு ரேஷன் கார்டு உங்க பேர்ல இருக்கா? சார் அதெல்லாம் இப்போ நான் இங்க ஹைதராபாத் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டேன்ல சார், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சார். சரி, ரைட். உங்க பெண் பிறந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா, பெண் பிறந்த இடம் வந்து பர்த் சர்டிபிகேட் எங்க இருக்கு? பொண்ணுக்கு பிறந்தது இங்கதான் சார் இருக்கு. பையன் சென்னை, ஆனா பொண்ணு தான் எனக்கு கேட்கணும். பொண்ணுக்கு இங்கதான் சார் இருக்கு ஹைதராபாத். அதான் ஆக்சுவலா அப்படின்னு நீங்க வந்து நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உங்களிடமிருந்து கேட்பது வந்து நீங்க இங்கதான் இருக்கிறீங்க அப்படிங்கிற ப்ரூஃபுக்கு வந்து ரேஷன் கார்டு அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெர்த் சர்டிபிகேட் கட்டாயமா இருக்கணும். இந்த 2 விஷயம் அப்படி. அதே மாதிரி உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், நீங்க தமிழ்நாட்டுல எந்த இடத்துல இப்ப வசிக்கிறீங்கிறதுக்கான அட்ரஸ் ப்ரூஃப்ல இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கணும். பிளஸ் வந்து மாணவியோடைய ஆதார் கார்டோட அட்ரஸ் வந்து நீங்க டெல்லி அட்ரஸோ நீங்க இருக்கக்கூடிய அந்த ஹைதராபாத் அட்ரஸோ இருந்தாலும் இப்ப ஏன்னா பிகாஸ் நீங்க இப்ப அங்க இருக்கலாம், ஆனால் உங்களுடைய பூர்வீகம் நீங்க இருந்தது அதற்கான ப்ரூஃப் இங்க இருந்தால் மட்டுமே தான் நீங்க வந்து நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்க முடியும். இல்லை என்றால் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் சார். ஓகே. தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இணைப்பில் இல்லாமல் போன சிவராமன் சார் திரும்ப இணைந்திருக்கிறீங்க. சிவராமன் சார், இப்போ கலை அறிவியல் படிப்புகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், விண்ணப்பிக்க தேவையான விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போது முக்கியமான அந்த விஷயங்களில் வந்து தவற விட்டுறக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து ஃபில் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் என்னென்ன? நீங்க ஒரே ரெஜிஸ்டர் பதிவில் 1க்கும் மேற்பட்ட கல்லூரிகளையும் 1க்கும் மேற்பட்ட பாடப்பிரிவு தேர்ந்தெடுக்கலாம். சூழ்நிலையில் மாணவர்கள் பங்கேற்றுவிட்டு நிறைவு. இதன் காரணமாக முழுமையான பாடப்பிரிவு பூர்த்தி. மாணவர்கள் தெளிவாக பொறுமையாக இங்கே கொடுக்கப்பட்ட பார்த்து அதற்கு பின்பு தவறுகள் ஏற்படாமல் பதிவை செய்து கொள்ளலாம். ஓகே. அதாவது மாணவர்கள் 1க்கும் மேற்பட்ட கல்லூரிகளுக்கு ஒரே விண்ணப்ப பதிவெண்ணில் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க. அடுத்ததாக மதுரையிலிருந்து அகமது இணைப்பில் இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். சொல்லுங்க அகமது. அந்த அப்ளிகேஷன்ல மேம் அந்த ஆனுவல் இன்கம் வந்து 84,000 கொடுத்துருக்கோம். ஆனால் இன்கம் சர்டிஃபிகேட்ல வந்து 74,000 இருக்கு. அது ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுமா? திரு அஸ்வின். நோ ப்ராப்ளம் சார், நோ ப்ராப்ளம். ஓகே. இப்போ இந்த மாற்றம் காரணமாக அவங்க இப்போ இந்த இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்றதும் வந்து ஸ்காலர்ஷிப் தேவைப்படுறவங்க மட்டும்தான் இதை சப்மிட் பண்ணணுமா அல்லது எல்லாருமே சப்மிட் பண்ணணுமா திரு அஸ்வின்? அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் இஸ் நாட் மேண்டேட்டரி மேம். ஆக்சுவலா இஃப் தே ஆர் லுக்கிங் ஃபார் எனி ஸ்காலர்ஷிப், இப்போ SC ST மாணவர்களாக இருந்தால் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா SC SCA ST SCA கன்வெர்டர் கிறிஸ்டியன் வந்து பாத்தீங்கன்னா உயர்கல்வி உதவித்தொகைக்காக வந்து அவங்க ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கறதுனால தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது உதவித்தொகை ஏதேனும் தேவைப்பட்டால் அவங்க தே கேன் அப்ளை ஃபார் திஸ் இன்கம் சர்டிஃபிகேட். பட் அதற்கு மேல இந்த இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து முக்கியமா இருக்காது. பட் இருந்தாலும் பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் டீடைல்ஸ் அவங்க கேட்டிருந்தாங்கன்னா யூ கேன் ஃபில் அண்ட் லெட் தெம் டேக் தட் இன்கம் சர்டிஃபிகேட் டு. ஓகே. இப்போ அந்த ஸ்காலர்ஷிப் வந்து என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்கு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்கான எலிஜிபிலிட்டியை வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஆக்சுவலா வந்து மெயின் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா SC SCA ST மாணவர்களுக்கு மட்டுமே. அவங்க SC ST டிக் பண்ணா மட்டும்தான் ஆண்டு வருமானம் கம்பல்சரியா நீங்க அந்த இன்கம் சர்டிபிகேட் கேட்பாங்க. எதற்காக வென்றால் அவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், உங்களுக்கு அவங்க வந்து தே ஆர் ப்ரொவைடிங் ஃபீஸ். அதாவது வந்து இப்போ கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா 55,000, இதே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டானா 85,000 வந்து மாணவர்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாணவருடைய வீட்டு வருமானம், அதாவது ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது 2.5 lakhs விட குறைவா இருந்தால் மட்டுமே தான் இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து அவங்க அவைல் பண்ண முடியும். அதனால
அவர்களுக்கு தான் இந்த லைக் இன்கம் சர்டிபிகேட் முக்கியமே தவிர மற்றவர்களுக்கு முக்கியமாக தேவைப்படவே படாது. ஓகே, திரு சிவராமன் சார், இப்போ கலை அறிவியல் படிப்புகளை பொறுத்த வரைக்கும் இதற்கான தேவையான சான்றிதழ்கள்லாம் என்னென்ன? இணைப்பு இல்லை நினைக்கிறேன். சென்னையில இருந்து சுப்பிரமணி இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். மேடம், சுப்பிரமணியம் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. என்னுடைய பேரன் வந்து குஜராத்ல படிச்சான். சரி. அவன் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அங்க படிச்சு முடிச்சுட்டான். முடிச்சுட்டு மார்க் ஷீட்டோட வந்துருச்சு. இப்ப சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி வராங்க. அவனுக்கு ஆதார் கார்டு சென்னையில டி நகர் அட்ரஸ்ல தான் இருக்கு. அவனை இப்போ இன்ஜினியரிங்ல சேர்க்கணும். இங்க சேர்த்தா செகண்ட் இயர்ல சேர்க்க வேண்டியிருக்கும். அதுக்கு நாங்க என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், நாங்க என்ன பண்ணோம்னா யாரை அப்ரோச் பண்ண என்ன செய்யணும்? திராஷ்வின். அதாவது சார், ஆக்சுவலா நீங்க டிஎன்ஏவுக்கும் நம்மளுடைய லேட்டர் என்ட்ரி கவுன்சிலிங் ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கும் ஒரு பெரிய வேறுபாடுகள்லாம் ஒன்றும் இருக்காது. நீங்க இப்போ என் பையன் அவங்க பேரன் நீங்க குஜராத்ல படிச்சான்னு சொல்றீங்க, அவங்க தமிழ்நாட்டுக்கு வர போறாங்கன்னா அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் டி நகர் இருக்கிறதுங்கிட்ட எந்த ப்ராப்ளம் இல்லை. நீங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் நீங்க கட்டாயமாக வாங்க வேண்டும். நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்கினால் கவுன்சிலிங் மூலமாக நீங்க அப்ளை பண்ணி அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அந்த கல்லூரியுடைய வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் தெளிவா கொடுத்துருப்பாங்க லேட்டர் என்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால நீங்க அந்த வெப்சைட்டை போய் பாருங்க. ஒருவேளை நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இது தேவைப்படவே படாது. ஆக்சுவலா நீங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் ஒன்று வாங்க வேண்டியது இல்லை. நான் கவர்மெண்ட் கோட்டாக்கு போறேன் அப்படின்னா கட்டாயமாக நீங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்கணும். உங்களுக்கு ஆதார் கார்டு கட்டாயமா இங்க ஐடியில் இருக்கப்பா. அந்த உங்களுடைய பேரனுடைய ஐடி கார்டு நம்மளுடைய டி நகர் அட்ரஸ்ல இருக்கனால யூ ஷுவர்லி வில் கெட் நேட்டிவிட்டி சர்டிபிகேட். நீங்க கவுன்சிலிங்ல கலந்துக்க முடியும். அடுத்து சென்னையில இருந்து சத்யா இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வி என்ன? ஹலோ சார், நான் சத்யா பேசுறேன். சார், நான் பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர்னு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கேட்குறாங்க. நான் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட். எங்களோட மார்க் ஷீட்ல அப்படி எந்த நம்பரும் கொடுக்கல சார். அதுக்கு என்ன சார் நாங்கள் பண்ணுறது? If you have roll number, please put it. ஓகே சார். அனதர் டவுட் சார், நாங்கள் ஜூலைல தான் மார்க் ரிசல்ட் வந்திருக்கு. நாங்கள் மார்ச் கொடுக்கறதா ஜூலைன்னு கொடுக்கறதா சார்? ஆக்சுவலா நீங்க எனிதிங் இஸ் ஓகே. மார்ச், ஏப்ரல், மே எனிதிங் இஸ் ஓகே. நீங்க எப்ப பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டிருப்பாங்க. யூ கேன் கிவ் இட் அஸ் ஜூலை. ஓகே சார். ஓகே. திரு சிவராமன் சார், இப்போ கலை அறிவியல் படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கும் போது சான்றிதழ்களும் பதிவேற்ற வேண்டியது அவசியமா? இல்ல, இப்போதைக்கு எதுவும் இல்லை. தகவல்கள் மட்டும் இங்க கொடுக்கப்பட்டுள்ள காலத்துல உரிய விண்ணப்ப படிவத்துல உரிய தகவல்களை பூர்த்தி செய்தால் மட்டுமே போதுமானது. சரி. இப்போ கலை அறிவியல்ல இன்னொரு சவாலான விஷயம் என்ன அப்படின்னா, விண்ணப்பிக்கிறப்ப எந்தெந்த கல்லூரிகள் அப்படின்றத வரிசைப்படுத்த வேண்டியிருக்கு. அப்படி வரிசைப்படுத்தும் போது எதெல்லாம் கவனத்துல வச்சுக்கணும்? மாணவர்கள் அவர்களுக்கு அருகாமை உள்ள கல்லூரி தேர்ந்தெடுக்கலாம். நகரப்புறம்னா நகரப்புறத்துக்கு உள்ள கல்லூரி, அவர்களுக்கு தேவையான அல்லது அருகாமையில் எளிதில் பயணிக்கக்கூடிய கல்லூரிகளை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். முடிந்தவரை எல்லா பகுதியிலும் இன்றைக்கு அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் துவக்கப்பட்டிருக்கிறது. ஓகே. இப்போ 143 கல்லூரிகள் இருக்கு. இப்போ அந்த கல்லூரிகளோட தரம் சார்ந்த விஷயங்களோ அல்லது தரவரிசை சார்ந்த விஷயங்களோ தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? தரவரிசைகள்னா அந்த கல்லூரிகளுக்குள்ள பயணிக்கணும் மேடம். இப்ப நகரத்துல இருக்க கல்லூரிகள் தரவரிசை பட்டியல்ல தரச்சான்றுகள் பெற்றிருப்பாங்க. இப்ப நிறைய புதிய கல்லூரிகளை தமிழ்நாடு அரசு துவக்கி இருக்கிறாங்க. சோ அவர்கள் எல்லாம் இனிமேல் தான் அதற்கான முன்னேற்பை மேற்கொள்வார்கள். சரி, அதுக்கு பின்னாடி தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். வசதிகள் இருக்கா அப்படின்றது கல்லூரிக்கு போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து சென்னையில இருந்து ஆனந்தி இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வி என்ன? சார், அஸ்வின் சார் கிட்ட பேசணும் மேம். பேசலாம், உங்க கேள்வி என்னன்னு சார், என்னோட மகள் 148.473 சார். அவங்களுக்கு சென்னையில எந்த காலேஜ் கிடைக்கும் சார்? ஆக்சுவலா பொறுத்த வரைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம்னு இருக்கீங்க? என்ன கம்யூனிட்டி? பிசி சார். பிசி 143 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஐ ஃபீல் தட் லிட்டில் பிட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டுங்கம்மா. ஒரு நல்ல கல்லூரியில சீட்ஸ் கிடைக்கிறதுங்கிறது கட்டாயமா கஷ்டம் தான். நீங்க ஒரு நல்ல கல்லூரியை பார்த்து மேனேஜ்மெண்ட் கோட்டால ஜாயின் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. ஸோ அதனால நீங்க இதை செக் பண்ணி பார்க்கலாம். அல்லது நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற
டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டாப் ஒரு 10 கல்லூரிகளில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. நீங்க கவுன்சிலிங் போற மாதிரி இருந்தால் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம். இல்ல எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ, ஈவன் மெக்கானிக்கல் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கட்டாயமா ஒரு நல்ல கல்லூரிக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால போய்க்கிறதுங்கிறது நல்லது. ஓகே, தொடர்ந்து ஆலோசனைகளை வழங்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இதனிடையே உச்சநீதிமன்றம் 2007ஆம் ஆண்டு அளித்த தீர்ப்பின்படி அகில கற்றல் இனிது நிகழ்ச்சியில் கலை அறிவியல் படிப்புகள் மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் என்பது குறித்து பேசி வருகிறோம். ஆலோசனைகளை வழங்குவதற்காக கல்வி ஆலோசகர் அஸ்வின் மற்றும் அரசு கல்லூரி ஆசிரியர் மன்றத்தின் தலைவர் திரு சிவராமன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். திரு சிவராமன் சார், இப்போ கலை அறிவியல் படிப்புகள்லையும் அந்த 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கான அந்த ஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டிருக்கிறதா? அமல்படுத்தியாச்சு. விண்ணப்ப படிவத்தில் அதற்கான காலம் ஒதுக்கி இருக்கிறார்கள். இப்போ அது காலதாமதமாக தான் அமல்படுத்தி இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல ஏற்கனவே விண்ணப்பித்தவங்க மாற்றிக்கலாமா? 26ஆம் தேதி பதிவு செய்தவர்களை அவர்களாகவே அதை சரி செய்து அனுப்பிவிடுவார்கள். அதற்கு பின்னால் இயல்பாக அங்கே இந்த காலம் கொடுக்கப்பட்டு விட்டது. சரி, அடுத்து கூடுவாஞ்சேரியிலிருந்து திவாகர் இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வி என்ன? ஹலோ மேம். சொல்லுங்க. வணக்கம். அஸ்வின் சார் கிட்ட பேசணும். சொல்லுங்க சார். கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்தோம். அப்ளிகேஷன்ல வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார். என்ன மிஸ்டேக்னா டோட்டல் மேக்ஸிமம் மார்க்ஸ் அப்டேன்ற இடத்துல வந்து நான் என்ன மார்க் எத்தனோ அதை போட்டுட்டேன். 600 பதிலாக வந்து நான் என்ன மார்க் 550 அதை போட்டேன் சார். இதனால ஏதாச்சும் ப்ராப்ளம் வருங்களா? நோ ப்ராப்ளம் அட்டால். நீங்க வந்து 12th மார்க் ஷீட் பார் செல்ஃப் அட்டஸ்டட் டவுன்லோடட் மார்க் ஷீட்னு சொல்லி உள்ளுக்குள்ள அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுல வந்து கரெக்டா அப்லோட் உங்களுடைய மார்க் ஷீட் உள்ளுக்குள்ள அப்லோட் பண்ணிருங்க. அந்த மார்க் ஷீட்டை பார்த்து டிஎஃப்சி சென்டர்ல அவங்களே உங்களோட மார்க்கை சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அதனால எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. டோன்ட் வரி. ஓகே, அடுத்து ஞான பிரகாசம் இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார். மேடம், எங்க பையன் +2 முடிச்சுக்கிறா இருக்குதான். சரி, இப்போ பிஇ சேகன் அவரு என்ன கோர்ஸ் கிடைக்குமா? 466 மேத்ஸ் வச்சுக்கிறாரு. சரி, அது என்ன கோர்ஸ் கிடைக்கும் மேடம்? 466? ஆமா சார். ஆமா மேடம். சரி, திரு அஸ்வின். 466 உங்களுடைய கட் ஆஃப் எவ்வளவுங்க? ஒரு 155 கிட்ட இருக்குமா? அது நம்மளுக்கு கணக்கு எடுத்தது மேடம், நம்ம படிக்காதவங்க. சரிங்க, ஓகே. நீங்க 155 கட் ஆஃப் கிட்ட இருக்கிறீங்க. என்ன கம்யூனிட்டின்னு தெரியல, பட் இருந்தாலுமே அதாவது பிசியா? ஓகே, வெரி குட். ஸோ பிசி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல கல்லூரி வேண்டும் என்றால் சிவில், EEE, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் போன்ற டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்றது அப்படிங்கிறது புத்திசாலித்தனமான முடிவு. நல்ல கல்லூரியில மட்டும் சூஸ் பண்ணி நல்லா படிங்க. ஓகே, அடுத்ததாக திருச்சியிலிருந்து அபிஷேக் இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ அஸ்வின் சார். சொல்லுங்க சார். இப்போ நான் வந்து 12th 165 கட் ஆஃப் எடுத்திருக்கேன் சார். ஓகே, என்ன கம்யூனிட்டி? இப்போ வந்து நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்ல சிஎஸ் இருக்கணும் சார். எனக்கு ஒரு நல்ல காலேஜ் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார். காலேஜ் பேர் சொல்றது இல்ல, ஆனா இப்போ வந்து காலேஜ் வந்து எந்த அடிப்படையில தேர்வு செய்யலாம் அப்படின்றத சொல்ல முடியுமா திரு அஸ்வின்? கட்டாயமா. இப்போ ஒரு கல்லூரி என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு ஆக்சுவலா ஜெனரலா ஒரு மாணவன் வந்து அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் அப்படிங்கறதா வந்து ஈவன் நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரெடிடேஷன் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அவுட்புட் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து உள்ள வர ஸ்டூடெண்ட்டை எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா மாத்தி வெளியே அனுப்புறோம் அப்படிங்கறதா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய நியூ டெக்னாலஜிக்கு தகுந்தாற்போல், அதாவது இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படின்னா இப்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, குவாண்டம் கம்ப்யூட்டிங், பிளாக் செயின் டெக்னாலஜி, ஃபினான்ஷியல் டெக்னாலஜி போன்ற எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் என்ன அப்படின்னா அந்த கோடிங் தான். இந்த கோடிங்க்கு வந்து பேஸ் என்னன்னா மேத்தமேட்டிக்கல் ஸ்கில் ஆர் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டின்னு சொல்லுவோம். இந்த விஷயத்தை வந்து எம்பவர் பண்றதுக்கான எந்தெந்த கல்லூரிகள் வந்து மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வைத்து ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு நிறுவனத்துடன் சேர்ந்து மாணவர்களுக்கு இது எல்லாம் சொல்லி கொடுத்து ப்ராஜெக்ட் கொடுத்து மாணவர்களை நாளை வேலை வாய்ப்பு பெறுவதற்கு எந்தெந்த கல்லூரிகள் உதவுகிறதோ
எந்தெந்த கல்லூரிகள் இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த கல்லூரியை கட்டாயமாக தேடி கண்டுபிடித்து ஜாயின் பண்ண வேண்டும். இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, பழைய கல்லூரிகளாக இருக்கலாம், அந்த கல்லூரிகளுக்கு வந்து நேம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் எல்லா ஒரு தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, உடனே அந்த ஒரு கல்லூரியை சொன்னா அந்த காலேஜ் நல்ல காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்பொழுது அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மாணவர்களை நன்றாக அதாவது நீட்டா ரெடி பண்ணி அவர்களை வந்து ஒரு வண்டர்ஃபுல் லைஃபுக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ், நியூ ஜெனரேஷன் லேப்ஸ் வந்து சில பழைய கல்லூரிகள் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறார்கள். ஆனால் சில புதிதாக வந்த கல்லூரிகள் அதை நன்றாக அப்டேட் பண்ணி நிறைய சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சு இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ணி மாணவர்களுக்கு நன்றாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த மாதிரி கல்லூரியை நீங்க நேரில் சென்று பார்த்து, இந்த மாணவன் 165 சொன்னாங்க, அந்த கல்லூரி நேரில் சென்று பார்த்து நல்ல சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கு, நல்ல மாணவர்கள் சொல்லி கொடுக்குறாங்கிறத பழைய மாணவர்களிடம் கேட்டோ அல்லது ரிவ்யூகளை படித்து பார்த்து கட்டாயமா சூஸ் பண்ணலாம், தவறேதும் இல்லை. ஒரு நல்ல கல்லூரிகளுக்கு இண்டஸ்ட்ரியோட அந்த கொலாபரேஷன் அப்படிங்கிறது மிக மிக இப்ப முக்கியமா இருக்கு இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்து தாம்பரத்துல இருந்து சுல்தானா, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க சுல்தானா. குட் ஆஃப்டர்நூன் மேடம். மேடம், என்னுடைய சன் வந்து பிசிஎம் கம்யூனிட்டி நாங்க 179.13 எடுத்திருக்காங்க. நாங்க இதுக்கு கவுன்சிலிங்க்கு போட்டிருக்கோம். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, அந்த அவங்க கொடுத்த ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட்ல நான் அதை அட்டஸ்டட் பண்ணல, நான் அப்படியே அதை லோடு பண்ணியிருக்கேன். அதால எனக்கு எதனா ப்ராப்ளம் வருமா? ஓகே, இன்ஜினியரிங்க்கு தான் கேக்குறீங்க இல்லையா? ஆமா, இன்ஜினியரிங் தான் போட்டிருக்கேன் நானு. ஓகே, திரு அஸ்வின், எனக்கு அட்டஸ்டேஷன் இல்லாம பண்றதுனால ஏதாவது சிக்கல் இருக்குமா? ஒண்ணு இருக்காது ஆக்சுவலா. அதாவது இப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 12th மார்க் ஷீட் பார் செல்ஃப் அட்டஸ்டட் டவுன்லோடட் மார்க் ஷீட் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து எந்த இஷ்யூ வராது. ஒரு அப்படி இஷ்யூ வந்தாலுமே உங்களுக்கு நான் கன்ஃபர்மிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நாங்க ஆன்லைன் வெரிஃபிகேஷன் வந்து டிஎஃப்சி சென்டர்ல போன வருஷம் ஆன்லைன்ல தான் நடந்துச்சு. உங்களோட சர்டிபிகேட்டை வெரிஃபை பண்ணி பார்க்கறப்போ இஃப் தே ஃபீல் உங்களுடைய கையெழுத்து இல்லாமல் இந்த சர்டிபிகேட் இருப்பதை அவர்கள் தெரிந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட உடனடியாக இமெயில் ஐடிக்கு இந்த மாதிரி உங்களுடைய சர்டிபிகேட்டை வெரிஃபை பண்றப்போ செல்ஃப் அட்டஸ்டட் சிக்னேச்சர் இல்லாமல் இருந்தது, உடனடியாக செல்ஃப் அட்டஸ்டட் சிக்னேச்சரை நீங்க அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய அப்ளிகேஷனை மட்டும் ஓபன் பண்ணி விடுவாங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா, நீங்க செல்ஃப் அட்டஸ்டட் 12th மார்க் ஷீட் வந்து நீங்க உள்ளுக்குள்ள போட்டு சேவ் பண்ணிட்டா அதுவே போதுமானது. இதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய மாணவர்கள் வந்து சின்ன சின்ன தவறுகள் பண்றதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, புதுசா நாங்க அப்ளிகேஷன் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இமெயில் ஐடி வச்சு வேற ஒரு மொபைலை வச்சு அவங்க போடுறாங்க. தயவு செய்து வந்து அப்படி போட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த தவறுகள் இருந்தாலும் டிஎஃப்சி சென்டர்ல இருந்து உங்களுக்கு நான் வெரிஃபை பண்ணி உங்களோட சர்டிபிகேட்டை பார்க்கறப்போ அவர்களுக்கு சரியாக இல்லை என்றால் இம்மீடியட்டாக உங்களுக்கு அவங்க மெசேஜ் கொடுப்பாங்க, இது சரியாக இல்லை, நேர்ல வந்து பாருங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லயே அவங்க அப்லோட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க ஆன்லைன்லயே அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிடுவாங்க. அப்பவே அவங்க வெரிஃபை பண்ணிட்டு நான் கன்ஃபர்மிட்டியில வந்து கன்ஃபர்மன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால மாணவர்கள் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லவே இல்லை அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல சொல்றோம். திரு சிவராமன் சார், இப்போ இன்ஜினியரிங் சம்பந்தமாக தான் நிறைய கேள்விகள் வருது. கலை அறிவியல் படிப்புகளுக்கு கேள்வி வராததை வந்து மாணவர்களுக்கு தெரியுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா, அல்லது அப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு இந்த ப்ராசஸ் அப்படின்றது தெரியல அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா? ஏன்னா கடந்த முறை வந்து நிறைய மாணவர்கள் இந்த அப்ளிகேஷன் டைம் இவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியாம விண்ணப்பிக்கவே இல்லாம கூட இருந்தாங்க. அதனால டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அப்படியான சூழல் இந்த வருஷமும் இருக்கா? இல்ல மேடம், கடந்த ஆண்டு கிடைத்த அந்த அனுபவத்தின் காரணமாக மாணவர்கள் தற்பொழுது விரைவாகவே தங்களுடைய விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்து விட்டார்கள். மாணவர்கள் இது தெளிவாக இருக்கிறார்கள். கலை அறிவியல் கல்லூரியில் இதற்கான மாணவருக்கான சேவை மையத்தை ஒன்று துவங்கியிருக்கிறார். அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. சந்தேகம் ஏற்படக்கூடிய மாணவர்கள் அருகாமையில் உள்ள கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு சென்று தங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளலாம். அவர்களே மாணவர்களுடைய பதிவேற்றத்திற்கு தேவையான உதவிகளை செய்ய தயாராக இருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நிறைய மாணவர்கள் பதிவு செய்து விட்டார்கள். சரி, இப்ப இந்த உதவி மையங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத எங்க தெரிஞ்சுக்கலாம்? அனைத்து அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர்த்துக்கொள்ள. ஓகே, இந்த 143 கல்லூரிகளுக்கு போனாலும் விண்ணப்பிக்க முடியும் அப்படித்தானே? பண்ணலாம். ஓகே, அடுத்து சேஷாத்ரி இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். டாக்டர் அஸ்வின் அவர்களுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம். 174.5 கட் ஆஃப்ங்க. பயோடெக்னாலஜிக்கு எது பெஸ்ட் காலேஜ் கோயம்புத்தூர்ல? ஒரு 3-4 காலேஜ் சாய்ஸஸ் சொல்லுங்களேன்.
ஆக்சுவலா இந்த இடத்துல காலேஜஸ் வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுனால பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் நம் பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த பயோடெக்னாலஜிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஃபெசிலிட்டியை கிரியேட் பண்றதுக்கே அந்த லேபுக்கே வந்து பல லட்சங்கள் அல்லது கோடிகள் செலவாகும். அதனால பயோடெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 10 வருடம் அல்லது அட்லீஸ்ட் ஒரு 5-6 வருடத்திற்கு முன்னால் அந்த 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 கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 செட் மாணவர்கள் வெளியே போய் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கல்லூரிகளாக இருந்தால் மிக மிக நலன். பட் அதை எடுத்து பார்க்குறப்ப வெறும் சொற்ப கல்லூரிகள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்ல வந்து அடங்கும். அதை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். ஸோ அதனால பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் நல்ல லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய கல்லூரியான்னு பார்த்து ஜாயின் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, பயோடெக்னாலஜி படிக்கக்கூடிய மாணவர்கள் மேல பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் இந்த துறையை வந்து கட்டாயமா சூஸ் பண்ணலாம். ஆனால் நாம் பார்த்த வரைக்கும் ஈவன் டாப் மோஸ்ட் கல்லூரிகளில் கூட பயோடெக்னாலஜி படித்தவர்களுக்கு ஐடி துறைகளில் தான் வேலை கிடைத்திருக்கிறது. பயோடெக்னாலஜி துறையில வெகு குறைவான வேலைகளே கிடைத்திருக்கிறது. ஜெனரலா பயாலஜி மாணவர்கள் நாங்க பயோடெக்னாலஜி படிக்கணும்னு விருப்பப்பட்டு போறாங்க, ஐடி வேண்டாம் அல்லது என்ஜினியரிங்னா பியூர் என்ஜினியரிங் வேண்டாம் என்று போகிறார்கள். ஆனால் கடைசியில் ஐடி கம்பெனியில தான் பிளேஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல நாம அதிக தமிழக கல்லூரிகளை நாம் பார்த்தோம். அதனால இந்த விஷயத்திலையும் வந்து நீங்க கன்சர்னா இருங்க. ஒருவேளை பயோடெக்னாலஜி நல்ல டாப் மோஸ்ட் கல்லூரியில் கிடைக்கவில்லை என்றால் அவங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் லைன்ல பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல கட்டாயமாக ட்ரிபிள் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம். ஏனென்றால் ட்ரிபிள் இசிஇ பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து லைக் அவங்க வந்து ஐடி துறையிலையும் போலாம், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஜாஸ்தி, அது இல்லாமல் ஐஏஎஸ்க்கு நிகரான இந்தியன் என்ஜினியரிங் சர்வீசஸ் அப்படின்னு கண்டக்ட் பண்றது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 துறைகளுக்கு சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி போன்ற துறைகளுக்கு மட்டும்தான் இந்த இஎஸ்சி என்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் சொல்லப்படக்கூடிய ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்றாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் அவர்களுக்கு அமையும். இந்த பயாலஜி சென்ட்ரிக் மாணவர்கள் வந்து நீங்க பயாலஜி படிச்ச நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஈவன் நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் படித்திருக்கிறீர்கள். ஸோ இசிஇ ட்ரிபிள் அப்படிங்கறதெல்லாம் பிசிக்ஸ் சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால மாணவர்கள் நல்ல கல்லூரி பயோடெக்னாலஜி கிடைக்கவில்லை என்றால் கட்டாயமாக ட்ரிபிள் இசிக்கு மாறிவிடலாம். நல்ல கல்லூரிகள் நிறைய இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இருக்கு, ஆனா பயோடெக்னாலஜிக்கு வெகு சில கல்லூரிகளே இருக்கின்றன அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பதிவு பண்றோம். ஓகே, அடுத்து சாத்தூர்ல இருந்து சூரிய நாராயணன், உங்க கேள்வி என்ன? ஹலோ சார், நான் வந்து பிசி கேட்டகரி சார், 189.5 எடுத்திருக்கேன். ஈசியில வந்து நல்ல காலேஜ் தான் சஜஸ்ட் பண்ணுங்க சார். நம்ம காலேஜ் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். அதான் இசிஇக்கு வந்து எந்த கல்லூரியின் பெயரை நாம் சொல்வதில்லை, இது பப்ளிக் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுனால கட்டாயமாக உங்களுக்கு டாப் 15 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 15 காலேஜஸ்ல உங்களுக்கு கட்டாயமாக சீட்ஸ் கிடைக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். அந்த டாப் 15 காலேஜஸ் அப்படின்றத எதன் அடிப்படையில் அந்த டாப் 15 அப்படின்றத அவங்க முடிவு செய்யலாம்? அதாவது ஒன்னு மாணவர்கள் எப்படி சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சில கல்லூரிகளில் வந்து 98% 100% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்ல ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா அதை பார்க்க கூடாது. அந்த கல்லூரிகள்ல வந்து மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் ஹை கட் ஆஃப்ல போயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து சில கல்லூரிகள் நாம் பார்த்திருக்கிறோம். அப்ப அந்த கல்லூரிகள்ல ஹை கட் ஆஃப் மாணவர்கள் போறாங்க, ஆனா பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லாம இருக்கு, அதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால மாணவர்கள் கட்டாயமாக கல்லூரிக்கு நேர்ல விசிட் பண்ணி அட்லீஸ்ட் டாப் மோஸ்ட் ஒரு 25 கல்லூரிகளுக்கு நேர்ல விசிட் பண்ணி ஒவ்வொரு கல்லூரியை பற்றியும் அந்த ஒரு விகிதாச்சாரம் அந்த கணக்குகளை எடுத்து எந்த கல்லூரி நல்லா இருக்குன்னு அவங்க நினைக்க பார்க்கலாமா? இப்போ அண்ணா பல்கலைக்கழக இணையதளத்துல அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க, அதை பார்க்கலாமா? கட்டாயமாக அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மேட்டர்ஸ். ஆக்சுவலா ஏன்னா நல்ல பாஸ் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு தான் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வரும். பிகாஸ் போத் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். பாஸ் பண்ணா தான் நிறைய மாணவர்கள் வேலை வாய்ப்புக்கு ரெடி ஆவாங்க. நிறைய வேலை வாய்ப்பு வேணும்னா அந்த மாணவன் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ தட் இஸ் வாட். ஸோ இதையும் நம்ம இது வந்து ஒன் ஆஃப் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான். பட் இதை மட்டுமே வந்து இதை பார்த்து நம்ம முடிவெடுக்க கூடாது. பாஸ் பர்சன்டேஜை பார்க்கணும், அதுக்கப்புறம் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸை பார்க்கணும், அதுக்கப்புறம் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும், ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்களான்னு பார்க்கணும். ப்ராடக்ட் பேஸ்டு அப்படின்னா இப்போ இந்த மொபைல் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ராடக்ட். சர்வீஸ் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை சர்வீஸ் பண்றவங்க வந்து சர்வீஸ் பேஸ்டு கம்பெனின்னு சொல்றோம். ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ்ல வந்து ரெக்ரூட் பண்றதை விட சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ் தான் அதிகமா ரெக்ரூட் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ்க்கு ஸ்கில் ரொம்ப முக்கியம். சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ்க்கு ஸ்கில் அவ்வளவாக முக்கியமாக இருக்காது.
அப்போ ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ்ல கூட்டிட்டு வர்றாங்களா, ஹேக்கத்தான்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்களா, அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து கல்லூரிகள் வந்து எது அப்படின்னு முடிவு செய்யறதுல இவ்வளவு காரணிகள் இருக்கின்றன. இதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டி இருக்கிறது. மாணவர்கள் இதன் அடிப்படையில தான் கலந்தாய்வில் பங்கேற்கணும். அதற்கான அந்த முன்னேற்பாடுகளை எல்லாம் முன்கூட்டியே செய்து வைத்துக் கொள்வது நல்லது, கலந்தாய்வு தொடங்குவதற்கு முன்பே அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து ஆலோசனைகளை வழங்கலாம். கலை அறிவியல் குறித்த பல சந்தேகங்களும் இருக்கின்றன. இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். படிப்புகளில் ஒரு மாநிலத்தவர் தாம் பிறந்த மாநிலம் அல்லாத வேறு மாநிலத்திற்கு சென்று படிக்கும் வகையில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவிற்கு இணங்க அகில இந்திய இடஒதுக்கீட்டு முறை 1986ஆம் ஆண்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. 2007ஆம் ஆண்டு வரை எந்தவித இடஒதுக்கீடும் இல்லாமல் கற்றல் இனிது நிகழ்ச்சியில் கலை அறிவியல் படிப்புகள் மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பது எப்படி என்பது குறித்து விளக்கி வருகிறோம். திரு சிவராமன் சார், இப்போ கலை அறிவியல் படிப்புகளில் கல்லூரிகள் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளை தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மேக்சிமமா எவ்வளவு கல்லூரிகளை வந்து தேர்வு செய்யலாம்? அவங்க வந்து ஒரு 5-6 கல்லூரிகள் மேக்சிமம் நம்ம 143 கல்லூரிகள் இருக்கு. மாணவர்களுக்கு அருகாமை அல்லது அவர்கள் விரும்பிய இடம் என்று பார்க்கிறப்ப ஒரு 4 அல்லது 5-6 கல்லூரிகளை தேர்வு செய்வார்கள். ஓகே, இப்போ ஒரே கல்லூரியில வெவ்வேறு பாடப்பிரிவுகளை தேர்வு செய்ய முடியுமா? ஆமா, ஒரே கல்லூரியில ஒன்றுக்கு மேற்பட்ட பாடப்பிரிவுகளை அவர்கள் பதிவேற்றம் செய்யலாம். ஓகே, எதன் அடிப்படையில இப்போ வந்து அவங்க நிறைய கல்லூரிகளை வந்து சாய்ஸ்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா எந்த கல்லூரியில இடம் கிடைக்கும் அப்படின்றது எப்படி அவங்களுக்கு முடிவாகும்? அவர்களுக்கு வந்து அவருடைய மதிப்பெண் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட கல்லூரி அவர்களுக்கான அழைப்பை விடுப்பார்கள். மின்னஞ்சல் மூலமாக அல்லது குறுந்தகவல் மூலமாகவோ செய்தி கொடுப்பார்கள். எங்கே முன்னதாக கிடைக்கிறதோ அவர்கள் அங்கே சேர்ந்து கொள்ளலாம். ஓகே, இப்போ விண்ணப்பிக்கும் போது சில பேர் வந்து இப்போ ஆதார் அட்டையில வேற மாதிரி இருக்கு, சான்றிதழ்ல வேற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியான சில குழப்பங்கள்லாம் இருக்கும். அந்த குழப்பம் தேவையா, இல்ல ஒருவேளை அப்படி மாறி இருந்தா ஏதாவது சிக்கல் ஏற்படுமா விண்ணப்பிக்கும் போது? இல்ல, அடிப்படையில் இங்க விண்ணப்பத்தில் நம்ம வந்து அவங்க தகவல்கள் மட்டும் தான் பதிவேற்றம் செய்யறாங்க. அதை நேரடியாக அட்மிஷன் கொடுக்கும்போது அது திருப்பி ஒரு கமிட்டி வெரிஃபை பண்றாங்க. அப்ப அங்க சரி பார்க்கும் போது சரியாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய சேர்க்கை உறுதி செய்யப்படுகிறது. தவறுகள் இருந்தா மாற்றிக்கொள்ள முடியுமா கலை அறிவியலை பொறுத்த வரைக்கும்? மாற்றிக்கொள்ளலாம் மேடம். அவங்க வந்து இப்ப அனுமதிச்சிருக்காங்க. அதாவது TN-GASA.org அப்படிங்கிற ஒரு மின்னஞ்சலுக்கு அவருடைய தவறை குறிப்பிட்டு இமெயில் அனுப்புனாங்கன்னா அந்த விண்ணப்பத்தில் அவர்கள் அதை சரி செய்து விடுகிறார்கள். சரி, பதிவேற்றம் செய்யப்பட்ட விண்ணப்பத்தில் ஏற்பட்ட தவறை குறிப்பாக இனிஷியல் மாத்திக்கிறது அல்லது மதிப்பெண்ணை தவறுதலாக மாற்றிட்டு அப்படின்னு சொல்லி சில தவறுகள் ஏற்பட்டிருக்குமாயின் அதை அவர்கள் இந்த மின்னஞ்சலுக்கு வந்து தகவல் கொடுத்தால் அதை சரி செய்து விடுவார்கள். சரி, அடுத்து விழுப்புரத்துல இருந்து சிவா இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சிவா இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வி என்ன? ஹலோ மேம், வணக்கம், சொல்லுங்க சிவா. அஸ்வின் சார் சொல்லுங்க, உங்க கேள்வி கேட்கலாம். என் பையன் இப்பதான் 12th பயாலஜி முடிச்சிருக்கான் மேம். சரி, அவன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். அது எந்த காலேஜ் சேர்க்கலாம் அப்படின்னு ஏதாச்சும்? பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸா? சிவா இணைப்புல இருக்கீங்களா? ஓகே, இல்லைன்னு நினைக்கிறேன். திரு அஸ்வின், இப்போ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தி கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது சூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. படித்த மாணவர்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க. கட்டாயமா படிக்கலாம். நிறைய மாணவர்கள் பயாலஜி படித்த மாணவர்கள் எல்லாம் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க கூடாதுன்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. 4th சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த மாணவர்கள், 4th சப்ஜெக்ட் பயாலஜி எடுத்த மாணவர்கள் 2 விஷயம் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4th சப்ஜெக்ட் வந்து பயாலஜி எடுத்த மாணவர்கள் கட்டாயமா படிக்கலாம். டோன்ட் வரி, பிகாஸ் நம்ம ஜென்ரலா கொஞ்சம் ஜோவிலா சொல்றப்ப சொல்லுவோம். ஏன்னா ஃபிபனாசி சீரீஸை 2 தடவை படிச்சுட்டு அதே தான் கொஸ்டின் கேட்கறப்ப அதையே எழுதி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வருவாங்க. ஜென்ரலா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயாலஜியோட மேத்தமெட்டிக்ஸ் நல்லா இருந்தாங்கன்னா அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம். ஓகே, திரு சிவராமன் சார், இப்போ பாடங்களை தேர்வு செய்யறது வந்து எப்படி தேர்வு செய்யணும், எதன் அடிப்படையில தேர்வு செய்யணும்? இங்க மாணவர்கள் அவர்கள் வந்து 12ஆம் வகுப்பில் படித்த
பாடத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான பாடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அறிவியல் பாடம் படித்தவர்கள் இருக்கிறார்கள், கலை பிரிவில் படித்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த பாடப்பிரிவுகளில் அவர்களுக்கு எது சுலபமாகவோ அல்லது ஆர்வமாக இருக்கிறதோ அந்த பாடத்தை அவர்கள் முதன்மையாக தேர்வு செய்யலாம். ஓகே, இப்போ பிகாம் அப்படின்னா அதுக்கு இந்தந்த பாடங்கள்லாம் படிச்சிருக்க வேண்டியது கட்டாயம் அப்படின்ற சில அம்சங்கள்லாம் இருக்கும். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பத்தி பேசுவோம். அதற்கு முன்னதாக சென்னையில இருந்து மகேஷ் இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க மகேஷ். நான் அஸ்வின் சார் கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. இப்போ நான் 12th முடிச்சிட்டேன். 12th முடிச்சதுக்கு அப்புறமா ஆஃப்டர் 1 year கோர்ஸ், அதாவது டிப்ளமோ 1 year கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து பெஸ்ட் காலேஜஸ் என்னென்ன சென்னைக்குள்ள? டிப்ளமோ 1 year கோர்ஸா? 12th படிச்சு முடிச்சுட்டு 1 year டிப்ளமோ கோர்ஸா? ஹலோ மகேஷ், 1 வருஷ பட்டய படிப்பு டிப்ளமோ படிப்பு பத்தி கேக்குறீங்களா இல்ல 2 வருடமா? இல்ல 1 வருஷம், ஒரே வருஷம். 1 வருட படிப்பு பத்தி கேக்குறாங்க. ஆமா, 1 வருடம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வேணா நீங்க வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு AICTE UGC நார்ம்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து 1 வருஷம் பட்டய படிப்பு 12th முடிச்சதுக்கு அப்புறம் கிடையாது. கட்டாயமா 2 years கம்பல்சரியா படிக்கணும். அப்படி நீங்க ஏதாச்சும் ஒரு அதாவது இப்போ கோடிங் சம்பந்தமா, சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க 1 year டிப்ளமோ கோர்ஸ் நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் நீங்க ஒன்று சூஸ் பண்ணி நீங்க போகலாம். அல்லது BSc டேட்டா சயின்ஸ் வந்து IIT மெட்ராஸ்ல கொடுக்குறாங்க, ஆன்லைன் டிகிரி தான் அது. அதுல நீங்க டிப்ளமோ முடிச்சுட்டு கூட நீங்க வரலாம். அதாவது 2 years அப்படிங்கறதா வந்து நீங்க ஆஃப்லைன்ல படிப்பதற்கு உகந்தது. ஆன்லைன்ல படிப்பதற்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு, நீங்க படிக்கலாம். ஓகே, திண்டுக்கல்ல இருந்து ரவி பிரசாத், உங்களுடைய கேள்வி என்ன? அஸ்வின் சார் பேசுறேன். சொல்லுங்க ரவி பிரசாத். என்னோட கட் ஆஃப் வந்து 175 BC. சரி, ஓகே. எனக்கு கொங்கு இல்லனா பண்ணாரியம்ல என்ன கோர்ஸ் இருக்கு? நம்ம குறிப்பிட்ட கல்லூரி இந்த இடத்துல சொல்ல முடியாது. பட் 175 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு EEE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் மேபி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, திரு சிவராமன் சார், இப்போ நம்ம பேசும்போது சொல்லியிருந்தோம் இந்த படிப்புகள் அப்படின்றது வந்து இந்த பாடங்கள் எல்லாம் 12ஆம் வகுப்புல படிச்சிருந்தா தான் இந்த படிப்புல சேர முடியும் அப்படின்ற விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் மாணவர்கள்? 12ஆம் வகுப்புல படிக்கும்போது அறிவியல் பாடப்பிரிவு எடுத்திருக்காங்க. அதுல கணிதம், மேக்ஸ், பயாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த மேக்ஸ் பயாலஜி படித்தவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய அறிவியல் பாடப்பிரிவு எதற்கு வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம். அதுல பியூர் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க, மேத்ஸ் இல்லாம படிச்சிருப்பாங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்டனி. இவர்கள் BSc ஜுவாலஜி அல்லது பாட்டனி மட்டுமே எடுக்க முடியும். அல்லது சில கல்லூரிகள் BSc கெமிஸ்ட்ரி படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். கலை பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப காமர்ஸ் சொல்லியிருந்தீங்க, அதுல வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்டரி அப்படி பாடங்களோடு காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சின்ற பாடம் இருக்கும். இந்த காமர்ஸ் அக்கௌண்டன்சி கட்டாயமா இருந்துச்சுன்னா அவர்கள் பிகாம் சேரலாம். ஓகே, இறுதியாக ஒரே ஒரு கேள்வி திரு அஸ்வின் கிட்ட. அஸ்வின், இப்போ வந்து டிடி அப்படின்றத வந்து எடுத்தா வந்து TFCல தான் போய் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பற்றி உங்களுடைய விளக்கம்? அது கரெக்ட் தான். ஸோ அவங்க டிடி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க TFC கொண்டு போய் கொடுக்கலாம். பட் அதுக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. லெட் தம், அதாவது வந்து இன்னும் டைம் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்ல பே பண்றது அப்படிங்கறதான் புத்திசாலித்தனமான முடிவு. அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ப்ரௌசிங் சென்டர்ல போனா கூட எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கிறப்ப ப்ரௌசிங் சென்டர்ல போனா கூட ஆன்லைன்ல அவங்க பே பண்ணிக்கலாம். இதுக்காக டிடி எடுத்துக்கிட்டு TFC சென்டருக்கு அலைய வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி நீங்க டிடி தான் எடுக்கிறீங்க அப்படின்னா they have to go for TFC சென்டர் மேம். இவ்வளவு நேரம் மாணவர்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தமைக்கு நன்றி திரு அஸ்வின். அதேபோல் கிராமப்புற பகுதியாக இருந்தாலும் அந்த நெட்வொர்க் கவரேஜிற்காக பல சிரமங்களுக்கு இடையில் வந்து இணைந்து மாணவர்களுக்கான அந்த வழிகாட்டுதல்களை வழங்கியமைக்கு நன்றி திரு சிவராமன். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. இனத்தவருக்கும் ஒதுக்கப்பட்டு வருவது குறிப்பிட